அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் பார்க்குற வசனம் அல்-பக்கரால 88வது வசனம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகாலு குலூபுனா குல்ஃபுன் பல்லன்னஹுமுல்லாஹு பிகுஃப்ரிஹிம் ஃபகலீலம் மா யுமினூன். இன்னும் அவர்கள் யூதர்கள் எங்களுடைய இதயங்கள் திரையிடப்பட்டுள்ளன என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய நிராகரிப்பின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். ஆகவே அவர்கள் சொற்பமாகவே நம்பிக்கை கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் வாழ்ந்த யூதர்களிடம் இறை மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட போது அவர்கள் பேசிய குதர்க்கவாதத்தை தான் இந்த வசனம் எடுத்துரைக்குது. எங்களுடைய உள்ளங்கள் மூடப்பட்டுள்ளன அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது எங்கள் உள்ளங்களுக்கு மூடி போடப்பட்டுள்ளது, அவை முத்திரையிடப்பட்டுள்ளன, எனவே எதையும் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு அவங்க சொன்னதா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க விளக்கம் அளிக்கிறாங்க. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த உள்ளங்கள் மீது திரை விழுந்து கிடைக்கிறது அப்படின்னு விளக்கம் அளிக்கிறாங்க. சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவற்றின் மீது உரை உள்ளது, அதுவே அவற்றுக்கு மூடியாகும், எனவே அவை எதையும் விளங்கா, எதையும் தக்க வைத்து கொள்ளா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா இல்லை அவங்களுடைய நிராகரிப்பின் காரணத்தால் தான் அவங்களை அல்லாஹ் சபிச்சான் அப்படின்னும் அவர்கள் மிக குறைவாகவே நம்பிக்கை கொள்கின்றார்கள் அப்படின்னும் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். அப்துல் ரஹ்மான் பின் சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளங்கள் மூடப்பட்டுள்ளன அப்படிங்கிறதுக்கு என் உள்ளம் உரைக்குள்ளே கிடக்கிறது, எனவே நீ என்ன கூறினாலும் அது ஏறவே ஏறாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் யூதர்களை பற்றி அல்லாஹ் இங்கே குறிப்பிடுறாங்கிறத சொல்கிறாரு. இதே அர்த்தம் கொண்ட இன்னொரு வசனம் 41வது அத்தியாயம் 5வது வசனமா, மேலும் அவர்கள் நீர் எதன் பக்கம் எங்களை அழைக்கின்றீரோ அதனை விட்டும் எங்கள் இதயங்கள் உரையினுள் இருக்கின்றன, எங்கள் காதுகளில் மந்தம் இருக்கின்றது, எங்களுக்கிடையிலும் உமக்கிடையிலும் திரை இருக்கிறது, ஆகவே நீர் வேலையை செய்து கொண்டிரும், நிச்சயமாக நாங்கள் எங்கள் வேலையை செய்து கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு கூறுறாங்கன்னு அல்லாஹ் இங்கே பதிவு பண்ணுறான். அதே போல் சூரத்துல் நிசா 4வது அத்தியாயம் 155வது வசனமா, அவர்களுடைய வாக்குறுதியை அவர்கள் மீறியதாலும் அல்லாஹ்வின் வசனங்களை அவர்கள் நிராகரித்து விட்டதாலும் நியாயமின்றி அவர்கள் நபிமார்களை கொலை செய்ததாலும் எங்கள் இதயங்கள் திரையிடப்பட்டுள்ளன, எனவே எந்த உபதேசமும் அங்கே செல்லாது என்று அவர்கள் கூறியதாலும் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். மாறாக அவர்களுடைய நிராகரிப்பின் காரணத்தால் அல்லாஹ் அவற்றின் மீது முத்திரையிட்டு விட்டான். ஆகவே அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறதையும் இங்கே அல்லாஹ் தெளிவாக விளக்குறான். அடுத்ததா அவர்கள் மிக குறைவாகவே நம்பிக்கை கொள்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு 2 விதமான அர்த்தங்கள் கொடுக்கப்படுது. ஒன்று அவர்கள் குறைவான பேர் தான், அவங்களில் குறைவான பேர் தான் நம்பிக்கை கொள்வாங்க அப்படின்னு ஒரு சிலரும், அவர்களது நம்பிக்கையே குறைவாக இருக்கும் அப்படின்னு ஒரு சிலரும் விளக்கம் அளிச்சிருக்காங்க. அதனால தான் யூதர்களில் ஒரு சிலரே ஈமான் கொள்கிறாங்க, அதிகமான மக்கள் ஈமான் கொள்றதில்ல. அதே போல் பெரும்பான்மை யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எடுத்துரைத்த மறுமை, நற்கூலி, தண்டனை போன்ற கொள்கையை மட்டும்தான் நம்பினாங்க. மற்ற விஷயங்களை, பெரும்பான்மை விஷயங்களை அவங்க நம்பலை. அதனால் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு பயனளிக்காது. ஏன்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்த சட்டத்திட்டங்களை அவங்க மறுக்கிறாங்க. அதில் நம்பிக்கையும் அதிகமாக கொள்ளாமல் ஒரு சிலர் மட்டும்தான் நம்பிக்கை கொள்கிறாங்க அல்லது நம்பிக்கை கொள்ளாமலும் இருக்காங்க. இன்னும் சிலர் அவங்களில் எதையுமே நம்பிக்கை கொள்ளாமல் இருக்காங்க. அப்படின்னா அனைத்தையும் அவர்கள் மறுக்கின்ற நிலையில் அவர்கள் மிக குறைவாகவே நம்பிக்கை கொள்கிறாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே சுட்டி காட்டுறான். மேலும் ஒரு வசனத்தோடு இன்ஷா அல்லாஹ் உங்களை சந்திக்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.